அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி, நேத்து நம்ம கணிச்சிருந்த சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தி ஒரு ப்ரீவியூ பார்ப்போம். நேத்து நம்ம கணிச்சது மாதிரியே சிஎஸ்கே தோக்கும், ஆர்ஆர் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரியே நடந்திருந்தது. மொரோவர் நாம சொல்லியிருந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்லா நல்லா விளையாண்டுருந்தாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நிதிஷ் ராணா நல்லா விளையாடுவாருன்னு சொல்லியிருந்தோம். சென்சேஷனல் பிளேயர்னு சொல்லியிருந்தோம். ப்ராமிசிங் பிளேயர், நல்லா விளையாண்டாரு. அப்புறம் ரியான் பராக் நல்லா விளையாண்டுருந்தாரு. ஸோ நம்ம அதுவும் ரச்சின் ரவீந்திராலாம் நல்லா விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிச்சிருந்தோம். ஸோ நம்ம கணிச்ச மாதிரியே எல்லாமே வருது. ஸோ எனக்கு என்னன்னா, நீங்க என்னோட வீடியோஸ் எவ்வளோ நாள் பார்க்குறீங்க, ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஹோம் கிரவுண்ட் டீம் எப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அதே மாதிரி எடுக்குது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஜெயிக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லுறேன், கண்டிப்பா அது நடக்குது. இதே நான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஜெயிக்கும், ஹோம் கிரவுண்ட் டீம் ஜெயிக்கும்னு சொல்லியிருப்பேன். ஆனா ஹோம் கிரவுண்ட் டீம் அன்னைக்கு செகண்ட் பேட்டிங் பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட ப்ரிடிக்ஷன் அப்பப்போ மாறும், கரெக்டா வரும், தப்பாவும் போகும். ஆனா நம்ம எப்போதுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் கிரவுண்ட் டீமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா 100% வெற்றி வரும். ஸோ அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதை மட்டும் நீங்க அந்த பேட்டர்ன் அனலைஸ் பண்ணிக்கோங்க, நிறைய ஆதரவு கொடுங்க. நம்ம நேற்று மெனக்கெட்டு சொல்லியிருந்தோம், அதுலேருந்து பெருசாக ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி தெரியல. அதே 300-400 வியூஸ் தான் போகுது. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு தேவை. ஓகேவா? சரி, இன்னைக்கு மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளார போவோம். இன்னைக்கு மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். அதாவது இந்த சீசன் ஆரம்பிச்சு ஒரு 10வது மேட்ச் 11வது மேட்ச்சுக்கு அப்புறம் தான் மும்பை இந்தியன்ஸுக்கு ஹோம் கிரவுண்ட் மேட்ச்லேயே ஆட்டம் வருது. இதனால வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் ஹோம் கிரவுண்ட்ல விளையாடவே இல்லை. இப்போதான் மும்பையில் மேட்ச் நடக்க போகுது. அதுவும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீமோட நடக்குது. ஸோ ஜெயிக்க போகிறாங்களா தோக்க போகிறாங்களா நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேவா? இந்த மேட்ச் 31ஆம் தேதி இன்னைக்கு ஹாலிடே 7:30 மணிக்கு மும்பையில் நடக்குது. இது 12வது மேட்ச். இந்த வீடியோவில் நம்ம எந்தெந்த பிளேயர் நல்லா விளையாடுவாங்க, எந்தெந்த பிளேயர் நல்லா விளையாட மாட்டாங்க, எந்தெந்த பிளேயரை நீங்கள் நம்பி ட்ரீம் லெவலில் எடுக்கிறாங்களே நல்ல அருமையான ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நல்ல உழைப்பை போடுறோம், அதுக்கேற்ற ஊதியம் தான் கிடைக்க மாட்டேங்குது. ஓகேவா? நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் மினிட்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதில் தான் அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கியூஆர் கோடை உங்களோட கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணி ஸ்கேன் பண்ணிங்கன்னா அப்படி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்குவாடில் யார் யார் இருக்கான்னு பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாடில் ஹர்திக் பாண்டியா, அப்புறம் ஜேக்கப்ஸ், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, நமந்தீர், சாட்னர், ஹர்திக் பாண்டியா, அப்புறம் அது 2 தடவை இருக்கா, வில் ஜாக்ஸ், ரியான் ரிக்கில்டன், அப்புறம் முஜிப் உர் ரஹ்மான், இவங்கெல்லாம் இருக்காங்க. அடுத்ததா அதை நான் மாற்றிருக்கணும், அது மாற்றல. கேகேஆர் ஸ்குவாடு. ஓகேவா? கேகேஆர் ஸ்குவாடில் அஜிங்கிய ரஹானே, அப்புறம் ரமன்தீப் சிங், ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே போவோம். கேகேஆரில் இன்னைக்கு யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கு அங்கரீஷ் ரகுவன்ஷி ஒரு எபோ ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக ரமன்தீப் சிங், அவருமே இன்னைக்கு சென்சேஷனலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரிங்கு சிங் இன்னைக்கு சென்சேஷனலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரும். இவங்க 2 பேருமே இன்னைக்கு ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியிலுமே வருவாங்க. ஆண்ட்ரே ரசல், அவர் இன்னைக்கு நல்ல அவருடைய பொட்டன்ஷியல் வெளிப்படும். பட் சந்திராஷ்டமம், ஒரு தடவை 2 தடவை யோசிச்சுக்கோங்க. அடுத்ததான் சுனில் நரேன் இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவருமே இன்னைக்கு ஒரு நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ். இன்ஃபேக்ட் அவர் இன்னைக்கு எக்ஸ்ட்ராடினரி பிளேயர், அதாவது ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெங்கடேஷ் ஐயர் 50-50 நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் எனக்கு தெரிஞ்ச அபோ ஆவரேஜ் தான். ஹர்ஷித் ராணா இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஃபேர் பிளே பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்ததா ஸ்பென்சர் ஜான்சனுடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். பட் இன்னைக்கு சந்திராஷ்டமா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. ஆனால் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்ததாக வைபவ் அரோரா, அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு சென்சேஷனலான இருக்கும். குவிண்டன் டிகாக்குமே இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். ஆனால் சந்திராஷ்டமா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்கோங்க. மனிஷ் பாண்டே, இவங்களும் நல்லா விளாடுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பிளேயிங் லெவலில் இருக்க எல்லாருமே நல்லா விளாடுவாங்க மாதிரி காட்டுது. இப்போ சப்ஸ்டியூட்ஸ், அதாவது மனிஷ் பாண்டே நல்லா விளையாடுறாரு, ரோமன் பவல் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, லவ்னித் சிசோரியா அவருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ரெஹமனுல்லா குர்பாஸ் பிளேயிங் லெவலில் இருந்தாருன்னா சூப்பராக விளையாடுவார், உம்ரான் மலிக் 50-50%, எனக்கு தெரிஞ்சு ஒரு 60% எடுத்துக்கலாம். அவரேஜ் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கேகேஆரில் ஆல்மோஸ்ட் பிளேயிங் லெவலில் இருக்க எல்லாருமே ஒரு 8 பிளேயர்ஸ்மே நல்லா விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுது. பார்ப்போம். எம்ஐயில் யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னா, பெவன் ஜேக்கப்ஸ் அவர் நல்லா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் ரோஹித் சர்மா நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இன்னைக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு 30-40 ரன் எதிர்பார்க்கலாம்.
அடுத்ததாக சூரியகுமார் யாதவ் ஃபேர் பிளே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திலக் வர்மா அவருடைய டேலண்ட்டு இன்னைக்கு வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கார்பின் பாஷ் சந்திராஷ்டமா ஒரு தடவை 2 தடவை யோசிக்காங்க, பட் ஆனால் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நமந்தீர் அவருமே இன்னைக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார், அவருக்குமே சந்திராஷ்டமம் பார்த்துக்குங்க. வில் ஜாக்ஸ் அவருடைய டேலண்ட் இன்னைக்கு வெளிப்படும், அவர் எடுத்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ பிளேயர் பர்ஃபார்மன்ஸ்னு கொடுக்குறது எல்லாமே நல்லா விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். அடுத்த ரியான் ரிக்கில்டன் நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு ஒரு ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அர்ஜுன் டெண்டுல்கர் சென்சேஷனான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அஸ்வானி குமார் 50-50. தீபக் சஹர் நல்ல ஃபேர் பிளே இருக்கும், நம்பலாம். ஜஸ்பிரீத் பும்ரா பிளேயிங் லெவலில் இருந்தார் அப்படின்னா சூப்பராக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முஜிபுர் ரஹ்மான் அவர் வந்து 50-50 எபோவ் ஆவரேஜ். விக்னேஷ் புத்தூர் இன்னைக்கு எஃபெக்டிவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சத்யநாராயண ராஜு இவருடைய பர்ஃபார்மன்ஸும் இன்னைக்கு நோட்டபிள், அதனால் ப்ராமிசிங் கேட்டகரியில் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா, இப்போ நம்ம ஃப்ளாப் பிளேயர்ஸை பற்றி பார்ப்போம். ஃப்ளாப் பிளேயரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா இது நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா ஹர்திக் பாண்டியா எப்படியா இருந்தாலும் ஒரு இப்போ ட்ரீம் லெவலில் எப்படி பாயிண்ட்ஸ் கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 4 தடுக்கிறாங்களோ இல்லை ஒரு கேட்ச் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்குது. எப்படியோ ஃபீல்டிங் பண்ணால் கூட ஹர்திக் பாண்டியாங்கிறவர் வந்து எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்கும் நல்லா பண்ணார், பவுலிங்கும் நல்லா பண்ணார். எது பண்ணாலும் எப்படியோ ஒரு ஸ்கோர் வரதான் போது அவர் ஃப்ளாப் ரேஞ்சுக்கு அவர் எடுத்துக்க முடியாது. பட் ஸ்டில் அவருடைய பேட்டிங்லேயோ பவுலிங்லேயோ பவுலிங் போட்டால் பெருசாக விக்கெட் விழாமல் இருக்கிறதா இருக்கட்டும், பேட்டிங் பண்ணால் பெரிய ரன் வராமல் இருக்கும், இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். அடுத்ததாக மிச்சல் சாட்னரும் இன்னைக்கு பெருசாக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ராஜ் பாவா, அப்புறம் கிருஷ்ணன் ஸ்ரீஜித், கரண் சர்மா, ரீஸ் டாப்லி, ட்ரெண்ட் போல்ட் இவங்கெல்லாம் இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அடுத்ததாக ராபின் மின்ஸ் இவருமே இன்னைக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அஜிங்கே ரஹானே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 பிளேயராவது முக்கியமான பிளேயர்ஸ் வந்து இப்போ ராபின் மின்ஸ் வராரு, ட்ரெண்ட் போல்ட்டு, மிச்சல் சாட்னர், ஹர்திக் பாண்டியா 4 பிளேயர் நல்லா விளையாடல. இதே ஆர்ஆரில் வந்து அஜிங்கே ரஹானே நல்லா விளையாட மாட்டாருங்கிற மாதிரி காட்டுது. வருண் சக்கரவர்த்தி நல்லா விளையாட மாட்டார். வருண் சக்கரவர்த்தி எப்படியா இருந்தாலும் நல்லா விளையாடுறாரு, பார்ப்போம். அடுத்து அனுகுல் ராய் நல்லா விளையாடும், மொயின் அலி நல்லா விளையாட மாட்டார், நார்கியா நல்லா விளையாட மாட்டார், மயங்க் மார்க்கண்டே. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பிளேயிங் லெவலில் இருக்கிற பிளேயர்ஸாக நல்லா விளையாட மாட்டேன்னு காட்டுது. ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும் இன்னைக்கு யார் ஜெயிப்பாங்கன்னு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக ப்ராமிசிங் பிளேயர்ஸ் பார்ப்போம். ரோஹித் சர்மா இன்னைக்கு ப்ராமிசிங் பிளேயர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திலக் வர்மாவும் இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வில் ஜாக்ஸ் ப்ராமிசிங் பிளேயர், ரியான் ரிக்கில்டன் ப்ராமிசிங் பிளேயர், அஸ்வானி குமார் ப்ராமிசிங் பிளேயர், ஜஸ்பிரீத் பும்ரா, அப்புறம் முஜிபுர் ரஹ்மான், சத்யநாராயண ராஜு, அங்கரீஷ் ரகுவன்ஷி. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் அஸ்வானி குமார் இல்லை, ஜஸ்பிரீத் பும்ரா இல்லை. ஸோ 1 2 3 4 5 6 பிளேயர் இதில் வந்து மும்பை இந்தியன்ஸில் வராங்க. இதே அங்கரீஷ் ரகுவன்ஷி இதில் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள், சுனில் நரேனும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக வெங்கடேஷ் ஐயர் ப்ராமிசிங் பிளேயர், அப்புறம் மனிஷ் பாண்டே, ரோமன் பவல், லவ்னித் சிசோடியா, ரஹமனுல்லா குர்பாஸ், அப்புறம் உம்ரான் மலிக். ஸோ இவங்க எல்லாமே வந்து ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியில் வராங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அதிகமான வாய்ப்புகள் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறது நீங்களே இப்போ புரிஞ்சிருப்பீங்க. பட் ஸ்டில் நம்ம வந்து கடைசி ஸ்லைட் வரைக்கும் போவோம். இப்போ இன்னிங்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் நிறைய ஒர்க் அவுட் ஆகுது, இன்னிங்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்பப்போ ஒர்க் அவுட் ஆகுது, பார்த்துக்கோங்க. யார் யாருக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க. இப்போது இன்னிங்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸை பார்ப்போம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா எல்லா இன்னிங்ஸுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் சரி செகண்ட் இன்னிங்ஸும் சரி நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெவன் ஜேக்கப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தால் நல்லா விளையாடுவார், செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாட மாட்டார். ரோஹித் சர்மா செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவார், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாட மாட்டார். சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, கார்பின் பாஷ் இவங்க 3 பேருமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னால் சூப்பராக விளையாடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ்னால் நல்லா விளையாட மாட்டாங்க. அப்புறம் வந்து மிச்சல் சாட்னர் அவர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்னால் சூப்பராக விளையாடுவார், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னால் நல்லா விளையாட மாட்டார். நமந்தீர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சூப்பராக விளையாடுவார், செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டார். ராஜ் பாவா செகண்ட் இன்னிங்ஸ் சூப்பராக விளையாடுவார், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டார். வில் ஜாக்ஸ் அப்படியே ஆப்போசிட், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவார், செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டார். ரியான் ரிக்கில்டன், கிருஷ்ணன் ஸ்ரீஜித் இவங்க 2 பேருமே செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாங்க. அர்ஜுன் டெண்டுல்கர், அஸ்வானி குமார், தீபக் சஹர், ஜஸ்பிரீத் பும்ரா இவங்க 4 பேருமே சப்போஸ் பிளேயிங் லெவலில் வந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாட மாட்டாங்க. கரண் சர்மா வந்து செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவார், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாட மாட்டார். அடுத்ததாக முஜிபுர் ரஹ்மான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் சூப்பராக பவுலிங் பண்ணுவார், செகண்ட் இன்னிங்ஸ்லாம் ஆவரேஜ் பவுலிங் தான். ரீஸ் டாப்லி, ட்ரெண்ட் போல்ட், விக்னேஷ் புத்தூர் செகண்ட் இன்னிங்ஸ்லாம் சூப்பராக விளையாடுவார், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா பெருசாக விளையாட மாட்டாங்க. ராபின் மின்ஸ் இன்னைக்கு செகண்ட் இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுவார், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் நல்லா விளையாடுவார். சத்யநாராயண ரஞ்சு
அப்புறம் வந்து அஜிகே ரஹானே இவங்க 2 பேருமே செகண்ட் இன்னிங்ஸ்லாம் சூப்பரா விளையாடுவாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாங்க. அங்கரீஷ் ரகுவன்ஷி, ரமன்தீப் சிங் இவங்க 2 பேருமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாட மாட்டாங்க. ரிங்கு சிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாரு. செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாரு. ஆண்ட்ரே ரசல், சுனில் நரேன் செகண்ட் இன்னிங்ஸ்லாம் சூப்பரா விளையாடுவாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தான். வெங்கடேஷ் ஐயர், ஹர்ஷித் ராணா இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாட மாட்டாங்க. ஸ்பென்சர் ஜான்சன் செகண்ட் இன்னிங்ஸ் சூப்பரா விளையாடுவாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி. வைபவ் அரோரா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாரு. செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. வருண் சக்கரவர்த்தி 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளையாடுவாரு. குவிண்டன் டிகாக் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாரு. மனிஷ் பாண்டே, அனுகூல் ராய் அதாவது மனிஷ் பாண்டே செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாரு. அனுகூல் ராய் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுவாரு. மொயின் அலி, ரோமன் போவல் இவங்க வந்து செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாங்க. லவ்னிக் சிசோடியா செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க. ரஹமன் லாகூர் பாஸ் அப்படிதான். ஆண்ட்ரிக் நார்கியா செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரெண்டுமே நல்லா விளையாடுவாங்க. மயங்க் மார்க்கண்டே செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க. உம்ரான் மலிக் அப்படியே ஆப்போசிட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரிடிக்ஷன்ஸ்குள்ளே போவோம். ப்ரிடிக்ஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நான் இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஜெயிக்கும்னு சொன்னா ஹோம் கிரவுண்ட் டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டாங்கன்னா 100% அவங்க தான் ஜெயிப்பாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் செகண்ட் பேட்டிங் சொல்லனா அவே டீம் எடுக்கிறாங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங்ஸ் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. இதில் ஏதாவது குளறுபடி ஆயிடுச்சுன்னா பெரும்பாலும் நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம்னா செகண்ட் இன்னிங்ஸ் நான் ஜெயிக்கும் செகண்ட் பேட்டிங் ஜெயிக்கும்னு சொல்றேன்னா அவே டீம் மேலேயே பந்தயம் கட்டுங்க. ஓகேவா? இதே நான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஜெயிக்கும்னு சொன்னா ஹோம் கிரவுண்ட் டீம் மேலேயே பந்தயம் கட்டுங்க. இது உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். இதை வச்சு புரிஞ்சுக்கோங்க. நான் இருந்தாலும் டெலிகிராம் சேனலில் கொடுப்பேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து அவே டீம் கேகேஆர் தான். கேகேஆர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் செகண்ட் பேட்டிங் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். எம்ஐக்கு வந்து இன்னைக்கு 40% தான் வாய்ப்பு இருக்குது. கேகேஆருக்கு இன்னைக்கு நல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஜெயிக்கிறதுக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைக்கு கேகேஆர் செகண்ட் பேட்டிங் எடுக்கிறாங்கன்னா 100% அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சரி கேகேஆர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அவே டீம் மேலேயே பந்தயம் கட்டலாம். இன்னைக்கு இன்னும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷனில் சேஞ்சோ இல்லை டீமில் ஏதாவது சேஞ்ச் வந்ததுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். மறக்காமல் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. யாரும் டெலிகிராம் சேனல் வந்து வெளில போகாதீங்க. ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைடு போய் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் வந்ததுன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். மீண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.